வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பையின் பேர்களால் 2025 புரட்டாசி மாதம் கடகராசிக்கு என்ன பலன் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, கடகராசிக்காரர்களே, போன மாதம் இருந்த மாதிரி இந்த மாதம் இல்லையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வருமான குறைவுகள் ஏற்படும். வருமானம் உங்களுக்கு என்ன வருதோ அது வந்துடும், ஆனால் அது கொஞ்சம் தாமதப்படும். தாமதமான வருமானமாக இருக்கும். கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கிறது அரிதாக இருக்கும். பணம் மற்றபடி பொருளாதாரத்தில் கவனம் தேவை அதிகப்படியாக. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சுக்கிரன், தன வருவாயை கொடுக்கக்கூடிய பண வருவாயை கொடுக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் கேதுவுடன் சம்பந்தம் பெறார். கேதுவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும். அப்படித்தான் செலவும் பண்ணுவீங்க. அதே போல் தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன் தரப்பில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் வட்டிவாசிகள், வாடகைகள், இதுக்கெல்லாம் இதர வருமானங்களெல்லாம் கமிட் பண்ணுற அந்த நேரத்துக்கு வராது, கொஞ்சம் தாமதமாகும். ஆனால் கிடைச்சிடும். உடல் ரீதியாக நீங்கள் எது வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு தான் சாப்பிடணும் கடகராசிக்காரங்க. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சாப்பிட்லாங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டோம்னா நாளைக்கு இடைஞ்சல் பண்ணும். அதனால் உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குங்க. தாயாருக்கு பிணக்கு, தாயாருக்கும் ஜாதகருக்கும் பிணக்கு ஏற்படும். சண்டை சச்சரவுகள், சங்கடங்கள். ஏன் நீ உங்கள் அப்பாவை மட்டும் பார்க்குற, என்னை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். 4ஆம் பாவகாதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன், கேது கூட இனம் புரியாத பிரச்சனைகள். 4ஆம் பாவகத்திலேயே செவ்வாய் பயணிச்சிருவார். அவசரம், கோபம் இதெல்லாம் தாயாருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. 10ஆம் பாவகத்தை பொறுத்தளவுக்கு தொழில், உத்தியோகம், மரியாதை இவை எல்லாமே யாரால் யார் பார்க்கப்படுகிறார் என்றால் ராசியாதிபதி, அதாவது செவ்வாயை பார்க்குறார். 10ஆம் இடங்கிறது மேசம், மேசத்தை செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்குற போது என்னவாகுது அப்படின்னு சொன்னோம்னா குழப்பங்கள் ஏற்படும், மன நிறைவுகள் குறைவாகும். செவ்வாய் பார்க்கும்போது அந்த இடத்துல சில இடங்களில் மரியாதை எதிர்பார்த்து போவீங்க. அந்த மரியாதை பெருசாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறையும். அதுலேயும் உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்திலேயே வக்கரம் பெற்றிருக்கிறார். தகப்பனாருக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இப்போ தாய்க்கும் தகப்பனாருக்கும் அதாவது இது எப்படின்னா போட்டின்னு சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் பார்க்குறாங்க, என்னை பார்க்குறது இல்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இனம் புரியாத பிரச்சனை தாய்க்கு வரும். தகப்பனாருக்கே உண்மையாகவே உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் சமாதி. போகச்சித்தர் பழனியில் இருக்கார். கணக்கம்பட்டியில் மூட்டை சித்தரை வணங்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த சித்தர் சமாதியாக இருந்தாலும் அங்கே பௌர்ணமி அன்னைக்கும் உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் போய் ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய வேண்டுதல்களை அங்கே சொல்லிட்டு வரலாம். அதே போல் உங்களுடைய ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், இவங்களுக்கு உங்கள் மேலே எதிர்பாலினம் என்று சொல்லக்கூடிய கணவர் அல்லது மனைவி அல்லது வாடிக்கையாளர்கள் இவங்கெல்லாம் உங்கள் மேலே அதிருப்தி தான் படணும். அது மாதிரி செயலாக்கம் நடக்கும், சூழ்நிலைகள் அமையும். நீங்களே செய்கிறீங்கிறது சொல்ல முடியாது, ஆனால் சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு வேலையாட்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு
நீங்கள் வந்து திருப்திகரமாக நடக்க முடியாது. பணம் காசு கேட்பாங்க. கேட்டால் வந்து நீங்கள் கொடுத்தாலும் வந்து அவங்க திருப்தி பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து இந்த மாதத்தில் தென்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சித்தர் வழிபாடு, சித்தர்கள் சமாதி வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்கள் உண்டு.